ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2019 வந்த ரெடி ஆர் நாட் ஹாரர் காமெடி மூவிங்க. IMDb ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6.8 வந்திருக்குது. வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைனர் வந்து கேட்டிங்கன்னா, பிறந்த வீட்டிலேருந்து கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகிற பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு கேமில் அந்த பொண்ணை கொல்ல பார்ப்பாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சதா இல்லையா அப்படிங்கிறது படத்தோட கதையில் போய் பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீரியல்ல 2 பசங்க ஓடிட்டு இருக்காங்க. அந்த பசங்களோட பேர் வந்து டேனியல், இன்னொரு பையன் பேரு அலெக்ஸ் உள்ள வச்சு பூட்டிட்டு டேனியல் வந்து வெளியே வரான். அலெக்ஸ் கிட்ட ஒருத்தர் ரத்த கலரையோட வந்து என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அலெக்ஸ் அதை பார்த்துட்டு அவன் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றான். இந்த கோட்டு போட்டிருக்கவரு காயமடைஞ்சு அவங்க கிட்ட தப்பிச்சு வந்திருப்பாங்க. அவங்க கிட்டே மறுபடியும் இவரு மாட்டிக்கிறாரு. வரவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கண்ணை வச்சு அந்த கோட்டு சூட்டு போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவர் பிடிச்சிட்டு போறதை பார்த்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு ரொம்ப கதறி அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுதுங்க. அடுத்த 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பேர் கிரேஸ். இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க தான். அவங்களுக்கு வெட்டிங்கா இருக்கும் போல மேரேஜ்ல பேச வேண்டியதெல்லாம் ரிகல்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து ஹீரோயின் கிட்ட வராரு. இவங்ககிட்ட அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதுல அலெக்ஸ் என்ன சொல்றாருன்னா, என் ஃபேமிலி ரொம்ப விசித்திரமான ஃபேமிலி, அவங்கள சகிச்சுக்கிட்டு உன்னால இருக்க முடியுமா, இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுல டேனியல் அங்க வரான். வெல்கம் டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா கல்யாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு வழியா கல்யாணமும் அங்க முடியுதுங்க. போட்டோல எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சுத்தி அவங்க ரிலேட்டிவ்லாம் பாக்குறாங்க. பார்த்தா விசித்திரமா தான் அப்பவும் இருக்குது. அன்னைக்கு நாள் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் அப்ப இவங்க ரெண்டே தனியா இருக்கிறது தெரிஞ்சுட்டே அவங்க ரூமுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவி நின்று இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பதறிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளவி சொல்லுது, ரொம்ப நேரமா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு அதை வீட்டுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஏன் கீழே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ்ட்டு கேட்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் சொல்றான், எங்க ஃபேமிலியில ஒரு விசித்திரமான ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. எங்க ஃபேமிலியில யாராவது மெம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த கேம்ல ஜெயிச்சு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கேமா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. 2 பேரும் கீழே வராங்க. நம்ம ஹீரோயின் கீழே வந்து பார்த்தா தெரியும் நிறைய அனிமல்ஸ் வேட்டையாடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல வச்சிருக்காங்க. நிறைய கன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் பார்த்துட்டு டைனிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போதுல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த குடும்பத்தோட ஹெட் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவரு இன்னொருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆல்ரெடி இறந்து போன ஒரு முன்னோர் தான் அவரு. அவரோட பேரு ரீபைல். அவர் தான் இந்த அரண்மனை உருவாக்கியிருக்காரு, இவ்வளவு சொத்துக்கெல்லாம் எங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல ஆக்சுவலா இவங்களோட வாழ்க்கை எப்படின்னா கேம் உருவாக்குறது அந்த மாதிரியான வாழ்க்கை தான். புதுசா அந்த கேம் வந்து உருவாக்கி இவங்களே வந்து பயிற்சி பண்ணி பார்ப்பாங்களாட்டு இருக்குது. இந்த லீபைல் இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட ஆசைப்படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அம்மா அது மட்டும் இல்லாம புதுசா மெம்பர் ஆகினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேம் விளையாண்டு அவங்களை ஏத்துக்கலாம், அதுல ஜெயிச்சாங்கன்னா அவங்களை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கூட ஒருத்தரை இழுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நடந்திருக்க மாட்டிருக்குது. அந்த கேம்ல அவர் தோத்துருப்பாராட்டு இருக்கு. அதனால அவர் கூட்டிட்டு போய் கொண்டு இருப்பாங்களாட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பரிச்சை வைக்கிறாங்களாட்டு இருக்குது. அது தெரியாத நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமையும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு என்னென்ன வருமோ அதுதான் விளையாடணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல இருந்து ஒரு கார் எடுத்தாங்கன்னா அந்த கார்ல இருக்கிறதா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன கேம் தான் வரும், அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வர பாக்ஸ்ல ஒரு கார் எடுக்கிறாங்க. அந்த கார்ல எடுத்து பார்த்தா ஹைட் அண்ட் சீக் வரும். அதை பார்த்துட்டு நம்ம அலெக்ஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வா ரூமுக்கு வா முன்னு கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லும் போதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹைட் அண்ட் சீக் தானே, அது ஈஸியா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. இந்த குடும்பத்தோட தலைவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேமை பத்தி சொல்றாரு. ஒன்னும் இல்லம்மா, நீ காலையில வரைக்கும் விடியற வரைக்கும் நீ எங்க கண்ணில் படாம ஒளிஞ்சிருந்தா மட்டும் போதும் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயின் கேமராலாம் இங்க இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போதுல அவரு சொல்றாரு, அதெல்லாம் கிடையாதுமா, நாங்க ட்ரெடிஷனலா தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மெயின் கேட்டு டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் அப்படி என்ன ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த ஃபேமிலி இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கண்ணா எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அலெக்ஸும் ரொம்ப காண்டாகிறாரு. ஏன்னா உண்மையா அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இது நம்மளோட ட்ரெடிஷனல், இதை கண்டிப்பா நம்ம பண்ணிதாகணும், இதை பண்ணாம விட்டுட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கும் போது நம்ம அலெக்ஸும் அமைதியா இருந்துக்கிறான். இவங்க எல்லாரும் அந்த பொண்ணை வேட்டையாட கிளம்பிடுவாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினை தேடி வர நம்மளோட அலெக்ஸ் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. என்னடா இது ரொம்ப நேரத்தில் நம்ம இங்கே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்கிற இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வராங்க. இவங்க பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை செய்யற ஆட்களுக்குலாம் தெரியும். அதுல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக இவங்க லைட்டா தூங்கி இருப்பாங்களாட்டு இருக்குது. தூக்கத்துல முடிச்சு பார்த்தா குழந்தைய காணோம். அந்த குழந்தைய தேடி வர கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ரூமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒளிஞ்சிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்ச ஒரு ஆள் இருப்பாங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம அலெக்ஸ் தான். அலெக்ஸ் இழுத்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போதுல நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய தேடி வந்த அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்துருப்பாங்க.
இருப்பாங்க. இவங்க பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அலெக்ஸும் அப்படியே மறைஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு குழந்தையெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வெளியே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கண்ணை வச்சு சுட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து மெதுவா என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போதுல அந்த ஃபேமிலியில இருந்து ஒரு லூஸ் மாதிரி ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருப்பா. ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியா இருந்துக்கிறாங்க. நம்ம அலெக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல்படுத்துவாங்க. இந்த ஃபேமிலி அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோயினை தேட போயிருவாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க நம்ம அலெக்ஸ் கிட்ட, என்ன இது என்னை கூட்டிட்டு வந்து இப்படி அதை கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் சொல்லுவாரு, முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட என் ஃபேமிலியை பத்தி, ஆனா சொல்லிட்டேன்னா நீ என்னை விட்டு போயிருவியோ, நான் உண்மையா ஒன்று லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதுல நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படிங்கும் போதுல அலெக்ஸ் சொல்றாரு, சரி இங்க இருந்து நான் உன்னை வெளியே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறேன், நீங்க இருந்து ரெடி ஆயிக்கோ, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்றாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. அந்த இடத்துக்கு போற நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்டா ரைட்டாங்கிறது தெரியாம போயிடும் அவங்களுக்கு. இந்த சைடு அந்த ஃபேமிலி அந்த இறந்து போன அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு அவ கிடைச்சலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமா கேட்டுட்டு பார்த்துட்டே போயிட்டு இருப்பாங்க. வந்து நம்ம ஹீரோயின் வழி தெரியாம வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வேற கதவு திறந்துருவாங்க. திறந்து பார்த்தா அந்த ஃபேமிலி கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பதறிடுவாங்க நம்ம ஹீரோயின். இந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில 3 பேர் இருக்காங்க. அந்த பாடியை தூக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த தப்பா ஒரு பொண்ணு கூட சுட்டு சத்தீங்களா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த சைடு இருக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா மாங்குன்னு சுட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் எப்படியே வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி அங்க இருந்து செய்யறாங்க. இந்த பொண்ணும் கொஞ்சம் லூசு மாதிரிங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நோக்கமே, மற்றபடி கன் ஸ்கில் எல்லாம் அந்த பிள்ளைக்கு இருக்காது. இந்த பொண்ணு சுடுறதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி இருக்கவங்களா பதறிடுறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் மிஸ் ஆகுது, நம்ம ஃபேமிலி சைடு வந்து பாத்தீங்கன்னா போகுது. அதுக்கப்புறம் அந்த பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருது. சரி வா அந்த பொண்ணை போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி மறுபடியும் வேட்டைய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ரூமா போய் பார்ப்பாங்க. பார்த்தா டோர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கும். ஒரு டோருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேனியல் வரான். டேனியலை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ மறுபடியும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் போதுல டேனியல் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா டேனியலுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதனாலதான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆப்ஷன் தரான். ஒரு 10 செகண்ட் தரேன், அதுக்குள்ள இங்கிருந்து தப்பிச்சுக்கோ, என்னோட ஃபேமிலியோட வழக்கத்தை என்னால மீறவே முடியாது, அதனால இங்கிருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10 செகண்ட் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கத்துறான். இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுல ஃபேமிலி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேனியல் கிட்ட வருது. எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல நம்ம ஆளு கூலா சரக்கு அடிச்சுட்டு அந்த வகை தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு தெனவிட்டா சொல்றான். அதை பார்த்துட்டு அந்த டீம்ல இருக்க பாத்தீங்களா அந்த ஃபேமிலியோட ஹெட் அவன் வந்து நீ குடிக்கதாண்டா லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கும் போதுல அந்த லூசு மாதிரி சுட்டுச்சு பாத்தீங்களா அந்த எமிலி பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணு சரியில்லை, என்னால சுடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கிட்ட போய் சொல்லிட்டு அழுகுது. இந்த பொண்ணு அழுகுறத பார்த்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப கொஞ்சறாங்க. அந்த பொண்ணு வேற கண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் போ எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கிராஸ் போ எடுத்துட்டு நின்று இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை செய்யற இன்னொரு சர்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வருவா இவங்க கிட்ட சொல்றதுக்கு. அந்த பொண்ணு வந்த வேகத்திலே வந்து பாத்தீங்கன்னா எமிலி பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் போவோட ட்ரிகர் அழுத்தி விட்டு வேலையை காமிச்சிருவா. அந்த கிராஸ் போல இருந்து வெளியே வர அந்த அம்பு வந்து பாத்தீங்கன்னா நேரா அந்த சர்வெண்டோட வாயிலேயே போய் குத்துது. அதை பார்த்துட்டு ஃபேமிலி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பதறாங்க. அப்ப கூட அந்த எமிலி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னால சுடவே முடியல, கன் எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுகுது. அப்ப அந்த ஃபேமிலியில இருக்கிற இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேர்த்த நம்ம கொன்னுட்டோம், அது பழி கொடுத்த மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல அந்த வீட்டுல இருக்கிற அந்த தாய் கிழவி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவங்களுக்கு தான் நம்ம கொல்லணும், அதுக்கு தான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்குள்ள இந்த கேம் விளையாடி அந்த டாஸ்க்கை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடணும். இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்சிக்கு வந்திருக்கனால விடியறதுக்குள்ள அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பழி கொடுத்துடணும், இல்லைன்னா நம்ம எல்லாம் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. லீ பெயில் அவரோட வேலை தான் இதெல்லாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த கேமை பத்தி பேசும்போதுல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா, டைனிங் ஹால். அந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் கன்னு புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மிரர்ல போய் நின்று பாக்குறாங்க. பார்த்தா கல்யாண கோலத்துல கிழிஞ்சு போன ட்ரெஸ்ல கன்ஸ் வேணுங்கிற புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நினைக்கிறாங்க. இந்த சைடு அலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டோரை எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சைடு ஃபேமிலி அந்த பொண்ணை இப்ப வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதனால ஒண்ணு பண்ணலாம், கேமராஸை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கும் போதுல ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆள் சொல்றாங்க ட்ரெடிஷனா மாத்த முடியுமா, கேமரால பாக்குறதுல தப்பு இல்லையா அப்படி கேட்கும் போதுல ஃபேமிலியில இருக்கிற இன்னொரு மெம்பர் சொல்றாங்க எவ்வளவு கன்ஸ் மாறிடுச்சு, எவ்வளவு அப்டேட் ஆயிட்டோம், நம்ம இப்ப கேமரால பார்த்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு முடிவு எடுத்துறாங்க கேமரால பார்க்கலான்ட்டு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து கதவு திறக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களால முடியல அப்படிங்கறனால அந்த கன்னை எடுத்து அந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுட்டு பார்ப்பாங்க. பார்த்தா கன்ல வந்து புல்லட் இருக்காது. இந்த புல்லட் எப்படி லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சனுக்குள்ள ஒருத்தர் காஃபி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சர்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துருவான். அவன்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் ப்ரொடெக்ட் ஆகிக்கணும் அப்படிங்கறக்காக கன் எடுத்து அவன் முன்னாடி நீட்டுவான். அதை பார்த்துட்டு அந்த சர்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பான். சிரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. அவன் என்ன சொல்றானா கன்னெல்லாம் டம்மி கன்னு உள்ள இருக்கிற புல்லட்ல வேலை செய்யாது அப்படின்னு சொல்லும் போதுல நம்ம ஹீரோயின் கடுப்பாயி அவன் சுட சுட வச்சிருந்த டீ பிளாஸ்கை எடுத்து அவன் மண்டையிலேயே ஒரு
போடு போடுறாங்க. இந்த பக்கம் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போகலாம், கேமரா போய் ஆன் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது தான் வந்து நோட் பண்ணுறாங்க, கேமரா பார்த்து ஆல்ரெடி ஆன் இருக்கிற மாதிரி லைட் எல்லாம் எரியுது. டக்குன்னு பதறி போய் அங்கே அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலில் போட்டு உடனே உடச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு கடுப்பாகி அவரோட அப்பா வந்து அவரை போய் அடிக்க ட்ரை பண்ணுவார். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பார்க்காம அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க நம்ம டேனியல் போது விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க சமயத்தில் அடி வாங்கின அப்பாக்காரரு நம்ம டேனியல ஒரு அடி அடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா ஆல்ரெடி வேலை செய்வாங்க சர்வெண்ட், அவன் வந்து பயத்தில் உட்காந்து அழுதுட்டு அதை பார்த்துட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு பதவிட்டு இருக்கும் போதுல அந்த சர்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த லிஃப்ட் பட்டனை அழுத்தி விட்டுருவா. சர்வெண்டோட தலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நீட்டிருக்க காரணத்தினால கழுத்து நசுங்கி அவளு அங்கே அந்த இடத்துல இறந்துருவா. இந்த சைடு ஃபேமிலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் உடச்சு வச்சுட்டான், கேட் எல்லாம் வந்து ஓப்பன்ல இருக்குது, இதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கும் போதுல தாய்க்கிழவி என்ன சொல்லுதுன்னா இவன் தான் இப்படி பொறுப்பாக இருக்கணும், நமக்கு ட்ரெடிஷனில் வந்து இவன் தான் காப்பாற்றணும், ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கேட்டுட்டு இருப்பாங்க சத்தமே இல்லாமல். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே குதிக்கிறாங்க. கார்டன் வழியே ஓடுறாங்க. ஓடும் போதுல சின்னதாக ஒரு இந்த மாடுகள் எல்லாம் கட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிக்க பார்ப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ல காணாம போனா பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சொல்லி சின்ன பையன், அந்த பையனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல நம்ம ஹீரோயினுக்கு நேராக கன் எடுத்து நீட்டுறான். அவன் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் பதறி போய் நிற்கிறாங்க. டக்குன்னு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அழுத்தி நம்ம ஹீரோயினை சுட்டுறான். நேராக கைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து பாஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு கடுப்பாயி சின்ன பையனாவது மயிராது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுறாங்க. டக்குனு பக்கத்துல இருக்கிற ஆடை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துட்டு பின்னாடி போய் இந்த சின்னதா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், அந்த பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. விழுந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி நிறைய பாடிஸ் இருக்குது, நிறைய எலும்பு கூடுகளாக இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வாந்தி எடுத்துடுறாங்க. நாத்தம் தாங்கவே முடியல நம்ம ஹீரோயினால. கையில் வேற அடிபட்டு இருக்குது, அங்கேருந்து மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறாங்க. ஏறி ஒத்த கையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏணி உடஞ்சிடுது. உடஞ்ச ஏணியிலேருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையை தூக்கி மேலே வைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆணி இருக்குது. பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு காயமாயிடுது. கத்தி கதறி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கீழே வந்து உட்காந்துட்டு அந்த காயத்துக்கு ட்ரெஸ் கிழிச்சு ஒரு கட்டு மாதிரி போட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஓடுறத பார்த்து ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆளு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் ஃபேமிலியில் இருக்கிற ஆள்கிட்ட எல்லாம் சொல்றேன், நீ போய் அவளை போய் தடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஃபேமிலி மெம்பர் அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டா மெயின் கேட்டுக்கிட்ட வந்திருப்பாங்க. இப்படியோ இங்கிருந்து வெளியே போகணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கேட்ல இருக்கிற ஒரு கிரில் கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா நெளிஞ்சிருக்கும். அந்த கம்பியை பிடிச்சி எப்படியோ நெளிச்சு நம்ம ஹீரோயினும் வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து நம்ம ஹீரோயினை பதம் பார்த்துரும். முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கோடு போட்டு விட்டுரும். வெளியே வர நம்ம ஹீரோயின் ஒரு கார் வரதை பார்த்துட்டு அதை நிப்பாட்ட பார்ப்பாங்க. கார்ல போயிட்டு இருக்க ஆளும் நம்ம ஹீரோயினை பார்த்து நிப்பாட்ட மாட்டான். நம்ம ஹீரோயின் கார்காரனை பணக்காரன பெரிய இதாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்காரனை திட்டிட்டு நம்ம ஹீரோயினை நேரம் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவாங்க. செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிட்டு பேசிட்டு இருக்க, நான் போய் அவளை எப்படியோ கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விடியறதுக்குள்ள டக்குன்னு அவளை போய் பிடிச்சிடணும், அவர் இங்க வரும்போதுல அவள் வந்து பாடியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம அலெக்ஸ் வந்து அந்த கட்டையிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அங்கிருந்து கட் பண்ண நம்ம ஹீரோயினை துரத்திட்டு வர அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண பார்ப்பாரு. நம்ம ஹீரோயின் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ணிட்டு அந்த காரை எடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆன் பண்ணி பார்த்தா கார் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி எப்படி எந்திரிச்சு வந்து அந்த காரோட விண்டோவை அப்படியே பிரேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சிருவாரு. நம்ம செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ காலில் இந்த மாதிரி நான் அவளை பிடிச்சிட்டேன், நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த மயக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த செக்யூரிட்டியை ஒரு எத்துடுறாங்க, அதாவது அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணும்போதுல கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவிழ்ந்துருது. நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டேனி அந்த இடத்துல வந்துருவான். டேனியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போதுல டேனி சொல்றான், அப்படிலாம் கிடையாது, என் ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சுடாம கன்னை வச்சு ஒரு அடி வச்சிருவான். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்துக்கு போயிருவாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க. விடிய போற நேரத்தில் நம்ம ஹீரோயினை பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதை எல்லாரும் குடிச்சுக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும் போதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுல எல்லாருமே ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது நம்ம டேனி வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விஷம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான் அந்த ட்ரிங்க்ஸ்ல. ஹீரோயின் கிட்ட டேனி சொல்றான், ரொம்ப வருஷமா இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது, இது அப்படியே தவிர்த்தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ இவங்க நிப்பாட்டுற மாதிரி தெரியல, அதனால தான் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் விஷத்தை கலத்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா டேனியலோட ஒய்ஃப் வந்து இவங்க போயிட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
டேனி நீ தான் வந்து இவளை தப்பிக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியை பார்த்து கழுத்து அம்பட்டையிலேயே ஒரு சுட்டுறாங்க. கீழே விழுகிற நம்ம டேனி வந்து இங்கிருந்து போய் தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தாட்டி விடுறாரு. நம்ம ஹீரோயின் இன்னொரு இடத்துல போய் ஒளியலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அந்த ரூமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட ஹெட் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து நல்லா வசனம் பேசுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு விளக்கு எடுத்து ஒரு மண்டையில ஒரு போடு போடுறாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா மயக்க நிலையில போயிடுறாரு. அந்த விளக்குல இருந்து வெளியே விழுந்த அந்த தீ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வீடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குதுங்க. இன்னொரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேனியோட அம்மா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அட்டாக் பண்ணி கழுத்து நெரிச்சு நம்ம ஹீரோயினை கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட் பாக்ஸ் எடுத்து அவங்க மூஞ்சியை உடச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வராரு. கீழே டேனி வந்து காயப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இன்னொரு ரூமுக்கு போய் பார்த்தா அவரோட அம்மா வந்து இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தேடி போறாரு. ஹீரோயினை பார்த்துட்டு வா என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை இது தேவையில்லாம இழுத்து விட்டுட்டேன் இந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிக்கிற என்ன நினைச்சாருன்னு தெரியல. திடீர்னு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, உனக்கு எல்லாரும் இறந்துட்டாங்க, எப்படி இருந்தாலும் என்னை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கே கூட்டிட்டு போயிருவாரு. ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை பழி கொடுக்க ரெடி ஆயிருவாங்க. அப்ப தாய்க்கிழவி என்ன சொல்றாங்கன்னா, அலெக்ஸ் இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதுல அலெக்ஸும் கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை குத்த போகும்போதுல நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விலகிடுறாங்க. சோல்டர்ல மட்டும் கத்தி குத்தி இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு கத்திடுறாங்க. காட்டுக்கு முன்னாடி தனமா கத்துறாங்க. கத்திட்டு ஹீரோயின் அந்த விண்டோல இருக்கிற அந்த துணியை வந்து எடுத்து விட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விடிஞ்சிருக்கும். அந்த வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர் மேலேயே படுது. இந்த ஃபேமிலி மெம்பர் மேல படுற அந்த வெளிச்சம் அவங்கள ஆச்சரியப்படுத்துது. என்னடா இது, நமக்கு எதுவுமே ஆகல, விடிஞ்சிருச்சு, இந்த கேம் ஒன்றும் முடியல, இப்ப இவ்வளவு வருஷமா நம்ம நம்பிட்டு இருந்தது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தாய்க்கிழவி என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இவ வெளியே போனானா நம்மள மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கோடாலி வச்சு வெட்ட வரும்போதுல வெளிச்சம் பட்டு அந்த இடத்துலயே வெடிச்சு சத ஆரம்பிச்சிடறான். அப்படியே ஒவ்வொருத்தரா வெடிச்சு சதறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயினும் அலெக்ஸும் இருப்பாங்க. அப்ப அலெக்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கன்வின்ஸ் பண்ண பாப்பாரு. கடைசியா நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டிருக்க அந்த ரிங்கு கழட்டி அலெக்ஸ் கையிலேயே கொடுத்துட்றாங்க. கொடுத்து அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா அவரும் வெடிச்சு சதறாரு. நம்ம ஹீரோயின் தான் இந்த கேம்ல ஜெயிச்சிருப்பாங்க. இவங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற சமயத்துல சேர்ல அந்த இறந்து போன முன்னோரோட லீபைலோட ஆவி வந்து தெரியுது. நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து உட்கார்ந்துட்டு மாசா ஒரு தம் அடிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் வராங்க. அதோட இந்த படம் முடியுதுங்க. ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.